அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்குது நண்பர்களே. ஒன்று என்ன அப்படின்னாக்க, ஈரான் இந்தியாவுக்கு மட்டும், இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அந்த கச்சா எண்ணெயை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றதுக்கான அனுமதியை வழங்கி இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இந்திய கப்பல்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் இந்திய கப்பல்கள் மற்றும் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு போகிற கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கி இருக்குது. இதனால் நம்ம ஊரில் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுவதோ அல்லது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்கனவே ஆயிடுச்சு இல்லையா, அந்த பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஒரு நல்ல செய்தி. இரண்டாவது செய்தியாக இந்தியாவுக்கு ஒரு வருத்தம் அளிக்கிற செய்தி. அது என்னன்னா, ட்ரம்ப் ஒரு 16 நாடுகளை, அதாவது தவறான இண்டஸ்ட்ரியல் பிராக்டிசஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டம் கட்டி இருக்கிறாரு. அந்த 16 நாடுகளின் மீது நாங்கள் விசாரணை நடத்திட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 16 நாடுகளுடைய லிஸ்ட்டில் இந்தியாவையும் சேர்த்து இருக்குது அமெரிக்கா. இது இந்தியாவுக்கு ஒரு கவலை அளிக்கிற விஷயமாக இருக்குது. இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தவறாமல் நம்முடைய செய்திகள் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு அதிகாலையில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி எட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது இல்லையா, அந்த பகுதி வழியாக ஈரான் எந்த ஒரு கப்பலையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா. அதனால உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டிய இந்த கச்சா எண்ணெய் எடுத்து செல்ல வேண்டிய கப்பல்கள் போறதுக்கு வழி இல்லாம அந்த பகுதியில் இருக்கிற நாடுகளான சவுதி அரேபியா, UAE, துபாய், கத்தார், இது போன்ற நாடுகள்ல அங்கேயே கப்பல்கள்லாம் நிக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இந்திய கப்பல்களை மட்டும் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருக்குது ஈரான். இதை ஈரான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அது சொன்ன பிறகு 2-3 நாட்களுக்கு முன்பே ஒரு கப்பல், லைபீரியா நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வந்தது சவுதி அரேபியாவிலிருந்து. அந்த ஒரு கப்பலை மட்டும் ஈரான் அனுமதிச்சது இந்தியாவுக்கு போறேன்னு சொன்னதுனால. அந்த கப்பல் நேற்று மாலை மும்பை துறைமுகம் சேர்ந்திருக்குது நண்பர்களே. முழுக்க கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு வந்திருக்குது. அதற்கு பிறகு 2-3 நாட்களாக ஈரான் எந்த ஒரு கப்பலையும், எந்த நாட்டு கப்பலையும் அனுமதிக்கவில்லை. இதற்கிடையே நேற்று முன்தினம் ஈரான் என்ன அறிவிச்சது அப்படின்னா, எங்களுடைய அனுமதியை கேட்டுவிட்டு தான் எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக போகணும், இல்லைன்னா நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுச்சு. அது சொன்னதுக்கேற்ப நேற்று 2 கப்பல்கள் ஈரான் கரையை ஒட்டி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக போயிருக்குது. அந்த 2 கப்பல்களில் ஒன்று அமெரிக்காவை சேர்ந்த கப்பல், இன்னொரு மேற்கத்திய நாட்டுடைய கப்பல்னு சொல்கிறாங்க. அந்த 2 கப்பல்களை ஈரான் தாக்குதல் நடத்தி அதுகளை கொளுத்தி விட்டுருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். 2 கப்பல்களுமே கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு வந்த கப்பல்கள். அந்த கப்பல் மேலே தண்ணீருக்கு அடியில் போகிற நீர்மூழ்கி, ஆளில்லா போர் நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி அதன் மீது தாக்குதல் நடத்தி, அந்த 2 கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தி ஈரான் அந்த 2 கப்பல்களை முழுக்க சேதப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நண்பர்களே. அந்த 2 கப்பல்களும் இப்பொழுது அங்கே கடலுக்கு நடுவில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஈரான் என்ன பண்ணுச்சு, ஒமானுடைய துறைமுகத்தில் இருக்கிற இந்த கச்சா எண்ணெய் சேமிப்பு டேங்குகள் இருக்கு இல்லையா, கிடங்குகள், அந்த கிடங்குகளின் மீது தாக்குதல் நடத்தி அதெல்லாம் பயங்கரமாக பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. அதனால் ஒமான் நாங்கள் எங்களுடைய துறைமுகத்தையே மூடுறோம்ப்பா, இந்த வம்பே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லை, ஒமான் இந்த போரில் நடுநிலை வகிக்கிற ஒரு நாடு. அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணலை, ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணலை, 2 பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நடுநிலையோடு இருக்கிற ஒரு நாடு. அந்த ஒமானை இப்பொழுது 2வது முறையாக ஈரான் தாக்கி இருக்குது. அந்த தாக்குதலுக்கு பிறகும் கூட ஓமான் என்ன சொல்லியிருக்குது, நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம் இந்த போரில், தயவு செய்து எங்களை தாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்குது ஓமானு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இன்றைக்கு அதிகாலை
2 இந்திய கப்பல்கள், புஷ்பக் மற்றும் பரிமல் அப்படிங்கிற 2 இந்திய கப்பல்கள் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக பத்திரமாக வெளியில் வந்திருக்குது அப்படிங்கிற செய்தி உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதெப்படி இந்தியாவுடைய கப்பலை மட்டும் ஈரான் வந்து தாக்காம விட்டுருச்சா அப்படின்னு பல நாடுகளும் கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இது தொடர்பாக நம்ம விசாரித்த போது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நேற்றைய தினம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாரு அப்படின்னும், அவங்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த மாதிரி இந்தியாவுடைய ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஈரானிடம் இந்தியா வைத்தது அப்படின்னும், எங்களுடைய கப்பல்களை நீங்க அனுமதிக்க வேணும், எங்க நாடு இந்த மாதிரி இந்த போரால இந்தியாவுக்கு பெரும் சிரமங்கள் ஏற்பட்டிருக்குது, ஏற்கனவே எங்களுக்கு எல்பிஜி தட்டுப்பாடு ஆகி போச்சு, கச்சா எண்ணெயும் எங்களுடைய கையிருப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது, நீங்க வந்து கொஞ்சம் இந்தியர்களுக்காக நட்பு ரீதியாக எங்களுக்காக இதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு திரு ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஈரான், இந்தியா எங்களுடைய நெருங்கிய நண்பர், எப்போதுமே இந்தியா எங்களுடைய நண்பனாகவே இருந்திருக்குது, அதனால உங்களுக்காக நாங்கள் என்ன வேணா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதை தொடர்ந்து தான் இந்த 2 கப்பல்களும், புஷ்பக் மற்றும் பரிமல், இந்த 2 கப்பல்களும் ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை தாண்டி பத்திரமாக சர்வதேச கடல் பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேள்வி கேட்டபோது, இந்தியாவுக்கு மட்டும் நீங்கள் என்ன ஸ்பெஷல் அனுமதி கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர், இல்லை நாங்கள் எந்த நாட்டுக்கும் ஸ்பெஷல் அனுமதியெல்லாம் கொடுக்கல, நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி இந்த வழியாக போகணும்னா எங்களிடம் நீங்கள் சிறப்பு அனுமதி கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். நேற்று வந்த அந்த அமெரிக்க கப்பலும் இன்னொரு கப்பலும் எங்ககிட்ட அனுமதி கேட்காம எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி உள்ள நுழைஞ்சாங்க, அதனால நாங்கள் அந்த கப்பலை தாக்குனோம். ஆனால் இந்திய கப்பல்கள் 2மே முறைப்படி எங்ககிட்ட அனுமதி கேட்டது, அந்த 2 கப்பல்களும் அனுமதி கேட்டபோது நாங்கள் அதுக்கு அனுமதி வழங்கணும், அதனால் இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்லாம் யாரும் நினைக்க வேண்டாம், இந்தியா எங்களுடைய நண்பன் தான், இந்தியாவுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம், ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து சொன்ன சொல்லுக்கு நிற்கிறோம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக நீங்கள் போகணும்னா எங்களுடைய அனுமதியை கேட்டுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், அதன்படி நீங்கள் அனுமதி கேட்டீங்க அப்படின்னாக்க நாங்கள் பரிசீலிப்போம், அதுக்காக அனுமதி எல்லா கப்பல்களுக்கும் கொடுப்போம்லாம் அர்த்தம் கிடையாது, நாங்கள் அதை பரிசீலித்து முடிவெடுப்போம், இந்திய கப்பல்கள் எங்களுடைய அறிவிப்பு கிணங்க அவங்க வந்து அனுமதி கேட்டாங்க, கேட்டதுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான் இங்கே நடந்திருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி ஈரான் ரொம்பவுமே ராஜதந்திர ரீதியில் ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு பதிலை சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியுது நண்பர்களே. இந்த சமயத்தில் இந்தியாவுடைய அந்த ராஜதந்திர திறமையை உலகமே பாராட்டிக்கிட்டு வருது. ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்தாலும் ரஷ்யாவுக்கும் நான் நண்பன், யுக்ரைனுக்கும் நான் நண்பன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை இந்தியா எடுத்தது. அப்போ கூட அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் கடுமையாக இந்தியாவை சாடினாங்க. ஆனாலும் கூட இந்தியா வந்து தன்னுடைய நடுநிலை தன்மையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், யுக்ரைனுக்காக ரஷ்யாவையோ, ரஷ்யா எங்களுடைய நெருங்கிய சிநேகிதன், ரஷ்யாவுக்காக நாங்கள் யுக்ரைனையோ விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு நிலைப்பாடு எடுத்து நின்னது இல்லையா. அதே போல இப்பவும் பார்த்தோம்னா ஈரானும் என்னுடைய நண்பன், அதே சமயத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுடைய நண்பன் தான். நாங்கள் வந்து என்ன சொல்றோம்னா, தயவு செய்து நீங்க போரை கைவிடுங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வந்து பேச்சுவார்த்தை தான், அதை விட நீங்க வேற எப்படி சாதிச்சிட போறீங்க, போரால் நீங்க எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஈரானுக்கும், அரபு நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும், மேற்கத்திய நாடுகளுக்கும் சொல்லிட்டு வர்றோம். அதனால இந்தியாவுடைய நிலைப்பாட்டை நீங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு பல முறை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அந்த உயர்ந்த சிறந்த ராஜதந்திரம் இப்பொழுது எவ்வளவு அழகாக வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியகரமாக இருக்குது அப்படின்னு உலகின்
பல பெரிய ராஜதந்திர வல்லுநர்கள் மூக்கில் விரல் வச்சு ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த மாதிரியான ஒரு டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷனில் கூட இந்தியா எப்படி இவ்வளவு திறமையாக ராஜதந்திரத்தை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னும் டிப்ளமேட்டிக்காக நடந்து கொள்ளுது அப்படின்னும் இந்தியாவை பார்த்து மேற்கத்திய நாடுகள்லாம் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாட்டுடைய வல்லுநர்களே சொல்றாங்க. இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாராட்டு மரியாதை அப்படின்னு நம்ம சொல்லணும் நண்பர்களே. இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்க அந்த பக்கம் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. ட்ரம்ப் இப்போ ஈரான் போர் ஆரம்பிச்சிட்டாரு. மனுஷனுக்கு ஒரு 10 நாள் அதில் பொழுது போச்சு. இப்போ மறுபடியும் போர் அடிக்கிறது போல் இருக்குது. அடுத்த டாபிக் மீண்டும் ஒரு ஹெட்லைன்ஸ் தனக்கு வேணும். ஈரான் போரில் தனக்கு வெற்றி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால் தனக்கு ஒரு டைவர்ஷன் வேணும். ஈரானில் தனக்கு நெகட்டிவாகவே எல்லா நியூஸும் வர்றதுனால தான் ஹெட்லைன்ஸில் மறுபடியும் உட்காரணுமே. ட்ரம்ப்புக்கு இல்லைன்னா மண்டையே வெடிச்சு போயிடும்ல. அதனால் ட்ரம்ப் அடுத்த பிரச்சனையை கிளப்புறாரு. அது என்னன்னா, அமெரிக்காவுடைய கூட்டாளிகளில் ஒரு சிலர் அமெரிக்காவுக்கு பாதகமான வர்த்தக செயல்களில் வர்த்தக முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு 16 நாடுகளுடைய லிஸ்ட்டை போட்டிருக்குது. அந்த 16 நாடுகள் கொண்ட லிஸ்ட்டில் சைனா, பங்களாதேஷ் எல்லாம் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் இருக்குது. இந்தியாவை பற்றி அவங்க குறிப்பிடும்போது தனிப்பட்ட முறையில் குறிப்பிடலை அப்படின்னாலுமே கூட இந்தியாவை பற்றி அவங்க குறிப்பிடும்போது தனிப்பட்ட முறையில் எதையுமே அவங்க சொல்லலை நண்பர்களே. மாறாக மொத்தமாக பொத்தாம்பொதுவாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பிராக்டிசஸ்ல முறைகேடுகள் இருக்குது, ஃபோர்ஸ்டு லேபர், சைல்டு லேபர்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த நாட்டில். அப்படி தயாரிக்கிற பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். துப்பறிந்து நாங்கள் அதில் உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சு அது உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நாட்டு மேலே நாங்கள் வரிகளை விதிப்போம். டாரிஃப் போட்டார்ல ட்ரம்ப், அதைத்தானே அந்த நாட்டு கோர்ட்டு தூக்கி அடிச்சிருச்சு. அதனால் டாரிஃபை திரும்பி போடுறதுக்கு வேற ஒரு எக்ஸ்கியூஸை தேடிட்டு வர்றாரு ட்ரம்ப் அப்படிங்கிறதான் வல்லுநர்கள் சொல்கிற செய்தியாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒரு பக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் திறமையாக செயல்பட்டு இந்தியாவுடைய நலனை பாதுகாத்துக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற பார்க்குறோம். இன்னொரு பக்கம் என்னத்தை தின்னா நாம் ஹெட்லைன்ஸில் வருவோம் அப்படின்னு விடிய காலம் ரூம் போட்டு யோசிச்சு ட்ரம்ப் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற பார்க்குறோம். அந்த கிறுக்குத்தனத்தில் மீண்டும் இந்தியா போய் சிக்கிரும் போல தெரியுது அப்படிங்கிறதான் கவலை அளிக்கிற செய்தியாக இருக்குது. இந்த 2 செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். நான் உங்கள்கிட்ட விடைபெறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.